தகவல் குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அறிவிக்க வெள்ளிக்கிழமை கூடுகிறது சபை என்பதான செய்தி. எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவிருக்கிற நிலையில் ஏற்கனவே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை பற்றிய அறிவிப்பு இவ்வாறு வெளியாக இருக்கிறது. இதற்காக சபை விசேடமாக கூட்டப்பட இருக்கிறது. உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் அதாவது விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானத்தை சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பதற்காக பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை காலை 9:30 இவ்வாறு நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. விசேடமாக பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்றத்தின் பதில் சபாநாயகம் சமிந்த குலரத்ன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியின் தலைமையில் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு நேற்று திங்கட்கிழமை கூடியிருந்தது. பாராளுமன்றத்தின் நிலைய கட்டளை 16 ஏற்பாடுகளுக்கு அமைய பிரதமரால் சபாநாயகரிடம் விடுக்கப்படும் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. அத்துடன் பிப்ரவரி 14 சட்டமூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஆலோசனை குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல்களை விரைவில் நடத்துமாறு உயர்நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பின்னணியில் இதற்கு மதிப்பளிக்கும் வகையில் தேர்தலை மேலும் காலதாமதப்படுத்தாது நடத்துவதன் அவசியத்தை சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன்படி உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை எதிர்வரும் 17 திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் பிற்பகல் 7 மணி வரை நடத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை முன்வைப்பதாயின் அவற்றை பிப்ரவரி 17 முற்பகல் 10 மணிக்கு முன்னர் வழங்குவதற்கும் இணக்கம் காணப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சரின் இறுதியில் ஜனாதிபதியால் 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீட்டுக்கு அதாவது வரவு செலவு திட்ட உரைக்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைய பிப்ரவரி 17 திங்கட்கிழமை முற்பகல் 10:30 முன்வைக்கப்பட இருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன. எனவே வரவு செலவு திட்டமும் வர இருக்கிறது. அதற்கு முன்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான அறிவிப்பு இவ்வாறு வெளியாக இருக்கிறது என்பதான செய்தியாக